கார்த்திக் தீபா சீரியலோட அட்டகாசமான எபிசோடு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோடுன்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். எபிசோடு இப்போ தான் வந்துச்சு. அபிராமிக்கு செம பல்பு கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். நம்ம தீபா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. தீபா வந்து பாட்டு பாடி முடிச்சிடுறாங்க. பாட்டு பாடி முடித்தோன்னே வந்து அந்த மியூசிக் டைரக்டர் வந்து சொல்கிறாப்புல தீபா கிட்ட வந்து, இந்த மாதிரி ஒரு வாய்ஸை வந்து நான் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் வந்து அடுத்து நான் ஒரு பெரிய படம் பண்ண போகிறேன், அதுக்கு வந்து நீங்கள் தான் பாடணும் அப்படின்னு சொன்னோன்னா, ரொம்ப நன்றி சார், நான் நிச்சயமாக வந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு வந்து தர்மலிங்கன்லேருந்து எல்லோரும் வந்து சுற்றி சந்தோஷமாக பாடுறாங்க. இப்போ கார்த்திக் சார் ரொம்ப நன்றின்னு தீபாவும் கையெடுத்து கும்பிட்றாங்க. இருக்கட்டும், கீழே வைங்க அப்படின்னு. மாப்பிள்ளை எல்லாமே உங்களால் தான் நடந்துச்சு, இந்த தடவை வந்து நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, வந்து இப்போயே வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழ்நாள் சந்தோஷமாக ஆகிட்டேன். ஏதாவது எனக்கு நடந்தால் கூட பரவாயில்ல, என் வாழ்க்கையில் நான் பார்க்கணுன்னு இத்தனை வருஷம் ஏங்குனதை வந்து நீங்கள் தீபா கச்சேரியை பார்க்க வச்சுட்டீங்க அப்படின்னு, ரொம்ப நன்றி அப்படின்னு. எதுக்கு இப்படி தேவையில்லாதான் பேசிகிட்டு இருக்கீங்க, நெகட்டிவாக பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை மாப்பிள்ள நாங்கள் இங்கேருந்து இப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து தீபாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து, நில்லு தீபா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய கண் திஷ்டிலாம் இருக்குல்ல, உன்னை பார்த்துட்டு நிறைய பேர் பொறாமப்பட்டிருப்பாங்க அப்படின்னு திரும்பி ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஆரத்தி எடுத்துகிட்டு வந்தோன்னா ஆரத்தி தீபாவுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. நம்ம மீனாட்சி எடுத்துகிட்டு பொட்டு வைக்கிறாங்க. உடனே வந்து அபிராமிக்கு வந்து கூப்பிட்றாங்க, அத்தை அத்தை சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னா, என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இங்கே பார்த்தீங்களா அவள் பெருசாக பாடி முடிச்சிட்டாங்கிறதுக்காக வந்து அவளுக்கு வந்து ஆரத்தி எடுத்து பொட்டெல்லாம் வைக்கிறாங்க. இது அவளே ஒரு திஷ்டி, அவளுக்கு ஒரு ஆரத்தி வேறு இதுவா, கார்த்தியை முழுசாக வந்து இந்த பக்கம் வந்து மாற்றிட்டா. இப்போ வேறு சினிமாவில் வேறு பாட போகிறான்னு வேறு சான்ஸ் கிடச்சிருச்சு. இனிமேல் கார்த்தி முழுக்க முழுக்க பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு அவளோட மேனேஜராகவே மாற போகிறாரு. இதனால் வந்து நம்ம கம்பெனி பேர் எல்லாமே போக போகுது. ஆல்ரெடி கார்த்தியை வந்து முழுசாக அவள் பக்கம் இழுத்துட்டா. இனிமேல் வந்து அபிராமி காஸ்மெட்டிக்ஸ், அபிராமி கம்பெனின்னு இருக்கிறது எல்லாமே தீபா பேரில் மாற போகிறது உறுதியத்தை, நீங்கள் எல்லாத்தையும் கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிட்ட ஒரே போட்டுட்டாங்க நம்ம ஐஸ்வர்யா. செம்ம கோவத்தில் வந்துகிட்டு இருக்காப்புல அபிராமி. உடனே வந்து கார்த்தி வந்து உள்ளே அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம், என்னம்மா தீபா பாடின கச்சேரியை பார்த்தே அப்படின்னா, அதெல்லாம் பார்க்க எங்களுக்கு நேரம் இல்லைப்பா அப்படின்னு அபிராமி சொன்னோன்னா, ஐஸ்வர்யாவும் சொன்னோன்னே, நான் பார்த்தேன் கார்த்தி அப்படின்ட்டு அருணாச்சலம் அதிரடியாக உள்ளே வந்து, அருமையாக பாடுனம்மா, உன் நல்ல மனசுக்கு வந்து நிச்சயமாக நீ ஒரு பெரிய இடத்துக்கு நிச்சயமாக போவ, அதை வந்து அந்த மியூசிக் டைரக்டர் கொடுத்த சான்ஸை கெட்டியாக பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி டயர்டாக இருப்ப, நீ போய் உள்ளே போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொன்னோன்னே, மேலே மாடிக்கு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனோன்னா கார்த்திகை பார்த்தோன்னா அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம தீபா. ஏங்க இப்போ சந்தோஷமான நேரத்தில் அழுவுறீங்க அப்படின்ட்டு, டக்குன்னு நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்னென்னா, தீபா வந்து ஓடி வந்து கார்த்தியை கட்டி பிடிச்சிடுறாங்க. கட்டி பிடிச்சிட்டு, ஏங்க அழுவுறீங்க, அழாதீங்க அப்படின்னு கார்த்தி வந்து அழுவுறதை நிப்பாட்டிட்டு, என்னாச்சு, ஏன் இவ்வளோ எமோஷன் ஆகுறீங்க அப்படின்னோடனே, சார் இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில் வந்து நான் நடக்காதுன்னு நினச்சதை என்னை வந்து இப்போ பாட வச்சு என்னை வந்து உலகம் பூரா சேர்த்துட்டீங்களே சார், அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் சும்மா எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, எதுவுமே நான் செய்யலை. நீங்கள் அந்த இடத்துல வந்து ஸ்டேஜ் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன், நீங்கள் நல்லா பாடுனீங்க, அதுக்குண்டான ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு, இதை பற்றி ஒன்றும் பெருசாக அழட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அங்கேருந்து இந்த பக்கம் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு அபிராமி வந்து டக்குன்னு வந்து தீபா வந்து கோயிலுக்கு போகணும் வா அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு கோயிலுக்கு போகிறதுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்துட்டு வந்தோடனே காரை விட்டு இறங்குறாங்க. இறங்கினோடனே வந்து டக்குன்னு ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு, மேடம் நீங்கள் தானே பல்லவி அப்படின்னு தீபா அப்படின்னோன்னா, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பாட்டு வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சுமா, நீங்கள் வந்து பெரிய பீசஸ்லாம் ரேஞ்சுக்கு பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னு. அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் வந்து சின்ன ஆள் தான், நீங்கள் வந்து அவங்க கூட லெஜெண்டு கூடலாம் என்னை கம்பேர் பண்ணாதீங்க. என்னம்மா கச்சேரி இவ்வளோ அருமையாக அவங்க பாடியிருக்கேன், நிச்சயமாக நீ பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னோடனே, சரின்னு முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் அபிராமி செம கடுப்பில் வந்து ஒன்றும் சொல்ல முடியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவள் வளர்றாளே அப்படின்னு நமக்கு புதுசு புதுசுன்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்தோடனே, மேடம் உங்ககிட்ட ஒரே ஒரு செல்ஃபி ஃபோட்டோ மட்டும் கிடைக்குமா அப்படின்னோடனே, ஃபேன்ஸ் வந்து அதிகமாக அங்கே ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு இந்த பக்கம் கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு சாமிக்கிட்ட வந்து தீபாவும் இவங்க அபிராமியும் வேண்ட ஆரம்பிக்கிறப்ப தீபா வந்து, அத்தைக்கு கார்த்திக்கு எந்த சண்டையும் வரக்கூடாது, அவங்க வந்து முகத்தை பார்த்தாலே தெரியுது அவங்க வந்து மனஸ்தாபத்தில் அதிகமாகிட்டே போகுது, இதை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம்னு தெரில, ஆண்டவா நீ தான் வந்து இவங்க 2 பேருக்கு பிரியாமல் இருக்கணும்னு வேண்டுறாங்க. கார்த்திக்கும் இந்த ஜோசியர் சொன்னபடி நானும் பிரிஞ்சிடக்கூடாது, அதுவும் நிச்சயமாக இவளால் தான் நடக்கும்னு எனக்கு தோணுது, எப்படியாவது நீ தான் வந்து எந்த சச்சரவும் இல்லாமல் எனக்கு பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு கொண்டு போகணும் குடும்பத்தை அப்படின்னு அவங்க வேண்டுறாங்க. வேண்டி முடிச்சதுக்கப்புறமேட்டு விளக்கு போடுறாங்க. தீபா விளக்கு போட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் நவுந்து போய் பூஜை சாமான் வந்து அர்ச்சனைக்கு தட்டு வாங்கலான்ட்டு போகிறாங்க. அந்த இடத்துல சுத்தமாக வரிசையாக மறுபடியும் சூழ்ந்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள் அப்படின்னா, நான் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறாங்க, ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னு போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து அபிராமி வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நம்ம இங்கே இருக்கோங்கிறத கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவன் மாட்டுக்கு எல்லாருக்கும் ஃபோட்டோவுக்கு
ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா, ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா, ரசித்து பேசிக்கிட்டு இருக்கா. ஒரு பாட்டு தானே பாடியிருக்கா, என்னமோ பல பாட்டு, பல லட்சம் பாட்டு பாடின ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றப்ப நடந்த தீபா வந்து மறுபடியும் ஃபுல்லாக சுற்றிக்கிறாங்க ஃபேன்ஸ் எல்லாரும். அந்த சமயத்தில் அபிராமி பொசுக்குன்னு கீழே தடுக்கி விழுந்துடுறாங்க. இந்த விஷயம் வந்து அந்த பக்கம் இருக்க தீபாவுக்கு வந்து தெரியாது. அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கீழே விழுந்தது இல்லாமல் அவங்கள தூக்கி விடுறது கூட ஆள் இல்லை. தீபாவுக்கு தெரியாமல் சுற்றி மறைச்சிருக்கனால வந்து தீபா எல்லாருக்கும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் கொஞ்சம் விளங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்புறம் தான் அத்தை என்ன ஆச்சு அப்படின்னு ஓடி வராங்க. இப்போ என்ன தள்ளி வர, மேலே தொடாத எந்திரி அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அத்தை அடிபட்டிருக்கு, வாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் பக்கத்தில் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ தயவு செஞ்சு என் மேலே தொட்டுறாத, நீ தான் ரொம்ப பெரிய ஆளாயிட்டியே திமிரா அப்படி பார்க்குறாங்க. தீபா வந்து சோகமாக பார்த்துட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு சூப்பராக பரபரப்பாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.